சென்னை டிஸ்ட்ரிக்டோட காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாம் அக்கௌண்டன்சி கொஸ்டின் பேப்பர் 25-26 தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எதுனா பார்ட் 1 சூஸ் பார்த்துடலாம். ஸோ விச் ஆர் ஆஃப் த ஃபாலோயிங் பில்ஸ் பேபிள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து சி, பில்ஸ் பேபிள் அக்செப்டட் டியூரிங் த இயர். இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா 5,000, 3,000, 1,500 சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம புக் பேக் சம் தான். ஸோ அமௌண்ட் வந்து அப்படியே பாதியாக ரெடியூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 9,000 ஆன்சரா, அப்போ இங்கே வந்துட்டு 4,500 ஆச்சு. Reception payment account records recipient payment of both revenue and capital nature. Donation received அப்படிங்கிறது வந்து ஒரு capital receipt. In the absence of agreement among partners, interest on capital not allowed. அடுத்த கொஸ்டின் இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுங்கிறத டெபிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் இன்கரெக்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. குட்வில் வந்து ஒரு இன்டான்ஜிபிள் அசெட். ஸோ இது புக் பேக் சம்னா அமௌண்ட்டை வந்து ஏற்றி சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து 20,000. ரீவாலுவேஷன் இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் அசெட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கெயின். அப்புறம் வந்துட்டு கரெக்ட் ஆன்சரை வந்து பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. 3,241. ஸோ இது வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் லெசன், அடுத்த ரெண்டு செகண்ட் லெசன், ரெண்டாக கரெக்டாக பிரித்து கேட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஸ் எக்ஸிக்யூட்டர் லோன் அக்கௌண்ட். 12th கொஸ்டின் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 3,000. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் பி ஆப்ஷன் தான் வந்து ஃபால்ஸு. அடுத்தது வந்து சுப்ரீம் லிமிடெட் கேட்டிருக்காங்க. சுப்ரீம் லிமிடெட்னு கேட்டாங்கனாலே அது வந்து 700 தான். சம போட்டு பார்த்தா அதான் ஆன்சர் வரும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டூ நாட் எக்ஸிபிட் நான் மானிட்டரி டேட்டா. நெக்ஸ்ட் 10% வந்து 80,000 சொல்லியிருக்காங்க. டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்டூ 100 போனால் 110% வரும். லிக்விடிட்டி ஆஃப் கன்சர்ன் கேட்டிருக்காங்க. குயிக்கு, கரண்ட்டு. ஸோ ரெண்டுமே வந்து 1 and 4. ஸோ இவங்க வந்து நெட் ப்ராஃபிட் என்ன கேட்குறாங்க. இது வந்து ஒரு இன்சைட் கொஸ்டின் தான். ஸோ இதுலேருந்து எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணுவோம். 2 lakhலேருந்து 75, 25, 4,250 மைனஸ் பண்ணோம்னா 55,750 தான் வந்து நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு கான்ட்ரா வவுச்சர், கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் வந்து இது அசட்டுங்கனால ஜர்னல் வரும். எல்லாமே வந்துட்டு புக் பேக் தான். இது செகண்ட் லெசன், 4th லெசன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு நமக்கு 5th லெசன்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம் நமக்கு லாஸ்ட் லெசன்ல கொடுத்துருக்காங்க. இந்த சம் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லெசன் சம் தான். ஆன்சர் வந்து 3 lakhs வரும். ஃபர்ஸ்ட் லெசனோட எக்ஸசைஸ் சம் நம்பர் 1 தான் இந்த சம்மு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து லெசன் நம்பர் 3ல இருக்கு. இது இங்க கெவின் கொடுத்துருக்காங்க, இங்க மணின்னு சொல்லியிருக்காங்க. அதே சம் தான். ஆன்சர் வந்து இதுக்கு 600 rupees. இது வந்து லெசன் நம்பர் 6ல இருக்கிற கொஸ்டின். கெய்னிங் ரேஷியோ கேட்டிருக்காங்க. லெசன் நம்பர் 7லேருந்து 1, 8லேருந்து 1 கேட்டிருக்காங்க. லாஸ்ட் ட்விஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் அனாலிசிஸ். இது லெசன் நம்பர் 8ல பேஜ் நம்பர் 271ல டூ இன் ஓல கொடுத்துருக்காங்க. when figures relating to several years are considered, the purpose of analysis is horizontal analysis. நெக்ஸ்ட் பார்ட் 3ல இருக்கிற கம்பல்சரி கொஸ்டின் லிஸ்ட் ஆஃப் த டிவிஷன்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல் கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு லெசன் நம்பர் 7ல இருக்கு. டிவிஷன்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல் 6 types. Authorized capital, issued capital, subscribed capital, called up capital, paid up capital, reserve capital.